வெல்கம் டு ஆத்மா. மலர்ந்த முகம், நேர்கொண்ட பார்வை, உதவும் குணம், இந்த மூன்றும் மனிதனின் அழகுணர்வுகள். அழகாக பழகிய இனியவர்களை மக்கள் மொய்த்துக் கொண்டு விடுவார்கள். மனதினில் தோன்றும் சொல்லுக்கும் செயலுக்கும் தான் மனிதர்கள் மயங்கி விடுவார்கள். ஆனால் உதட்டினில் தோன்றும் சொல்லுக்கு அவர்கள் மயங்கி தடமாறி விடுகிறார்கள். கோபிகிருஷ்ணா, ராம், மணிராஜ், கணேஷ் இந்த நால்வரும் தவறான பாதையில் பயணிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். வாருங்கள், இன்று ஒரு புது ஆத்மாவை சந்திப்போம். என்ன விடுங்கடா. நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க. இருப்பீங்களாடா? எத்தனை நாளா இங்க இருக்க? அவனுக்கு காது கேட்காது. நீ ஒருத்தனை காதலிச்சதுக்காக அழ தேவையில்லை. ஆனா தப்பான ஒரு ஆளை செலக்ட் பண்ணதுக்காக அழுதேதான் ஆகணும். உன்னை கொன்னுட்டாங்களா? என்னையும் கொன்னுருவாங்க, எனக்கு தெரியும். நீ சாக போறதில்ல, நீ சாக மாட்ட. உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அவங்க வெளியே தான் இருக்காங்க. அவங்க வெளியே தான் இருக்காங்க, ஆனா தூங்கிட்டு இருக்காங்க. தப்பிக்க பார்த்தா கொன்றுவாங்க. கொல்ல மாட்டாங்க. உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். உன்னை மாதிரி என்னை மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை இவங்க கெடுத்திருக்காங்க. பல பேரை கொன்றிருக்காங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சா நீ தப்பிச்சிடலாம். வா போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உனக்கு நடந்ததெல்லாம் நீ அங்க சொல்லு. என்ன? என் குடும்பத்தோட மானம் போயிடும். எனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுவேன். நான் வரமாட்டேன். போலீஸ்க்கெல்லாம் வேண்டாம். விசாரணை, கேஸ், கோர்ட் எல்லா சேனல்லையும் என்னோட செய்தி வைரல் ஆகும். அதுக்கு நான் செத்துறலாம். நீயும் அப்படித்தானே செத்த? உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன், சரியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நடந்ததை சொல்லு. உனக்கு சாதகமா ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் உருவாக்கி தரேன்.
எழுந்திரி. என்ன மச்சான் என்ன நடக்குதுனே தெரியல. அவன் ஆளு வேற என்ன பண்ணா எது பண்ணான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் போனை தூக்கிட்டு போயிட்டா. இப்ப என்னடா வர வர ஃபிகரே செட் ஆக மாட்டேங்குது. டேய் சூப்பரான ஃபிகரை எவனோ ஒருத்தன் தள்ளிட்டு போறான்டா. டேய் ஆமாண்டா, எவனோ ஒருத்த சூப்பர் ஃபிகரை கோபியோட பைக்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்கான்டா. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கலாம் மச்சான். அப்படியா? ஏன் பைக்கா? உன் பைக் தான்டா. டேய் எவனோ ஏன் பைக்கை தள்ளிட்டு போறான்டா. அதை தான்டா நானும் சொல்றேன். டேய் கணேஷ்டா. டேய் வண்டியை வேகமா விடுறா. ஆமாடா கோபி, உன் பைக்கை எங்க நிப்பாட்டி இருந்த நேத்து நைட்டு? டேய் நம்ம கணேஷ்டா. அட பாவி, எப்படி பைக்கை வாங்கினா? ஆமா இப்பதான்டா ஞாபகம் வருது. கணேஷ் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னான். அதுக்கு தான் பைக்கை வாங்கிட்டு போனா. நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். அவன் அவங்க அம்மாவை தான்டா பார்க்க போயிருக்கான். ஆனா அவங்க அம்மா இந்த அளவுக்கு இளமையா இருக்கும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கலடா மச்சான். டேய் ஒன்னே மாதிரியே உன் பைக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கடா. சூப்பர்ரா கோபி, உன் பைக் நல்லா பிக்கப் ஆகுதுடா. டேய் டேய் மச்சான், அவனுக்கு ஒரு போனை போடுறா. அறிவு இருக்கா? ஏன் போனை தான் உன் ஆள் தூக்கிட்டு போயிட்டால, நீ போனை போடு. பிரபல தொழிலதிபரும் அரசியல் பிரமுகருமான தண்டபாணியின் மகன் தன்னை 5 வருடங்களாக காதலித்ததாகவும் வீடியோக்களையும் ரகசியமாக எடுத்து அதை காட்டி 2 வருடங்களாக தன்னை மிரட்டி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாகவும் கல்லூரி மாணவி மோனிகா புகார் அளித்துள்ளார். சொல்லுடா, எங்கடா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டு இருக்கேன். இல்லடா, கோபி ஃபோன் பண்ணா அவனோட பைக் வேணும்னா. நீ எப்போ வருவ? இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் பெண்களிடையே பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மச்சான், நான் வேற மேட்டரா வெளியில வந்திருக்கேன், இப்போதைக்கு வர முடியாது. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்னியாமேடா, எப்படா இருக்காங்க? ஆமாடா மச்சான், இதோ ஹாஸ்பிட்டல் தாண்டா போயிட்டு இருக்கேன். அப்படியா? உங்க அம்மா என்ன பச்சை கலர் சுடிதாரா போட்டிருக்காங்க? என்னடா நக்கலா? ஒரு நிமிஷம். டேய் அப்பெல்லாம் இல்லடா, இந்த கோபி பேசணுமா, பேசு. ஹலோ, கோபி பேசுறேன்டா. சொல்லு மச்சான். ஏண்டா, நான் நிலம் தந்தா நீ உழுது அறுவடை பண்ணுவியா? வந்துட்டியா மச்சான்? இப்ப வரேன்டா. சும்மா காமெடி மச்சான். இந்த ஃபிகர்ல உன் அளவுக்கு ஒருத்தர் இல்லை மச்சான், அதான் உன்கிட்ட சொல்லல. ஜெனிஃபர் ஒரு நிமிஷம் வாமா. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. தற்செயலா நம்ம சேர்ந்து போறத பார்த்துட்டாங்க. ஏன்டா எங்க கிட்ட சொல்லலன்னு ஒரே கோவம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
நானும் கணேஷும் 4 வருஷமா டீப்பா லவ் பண்றோம். 4 வருஷமா என்ன சொல்றா? என்னாச்சு? நம்ம கிட்ட லவ் பண்றதை மறைச்சிட்டாமா. உங்களெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆமா, இதுல கோபி யாரு? நான் தான். ஓ, நீங்க தானா? உங்களை பத்தி தான் எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன? நம்ம ஒரு நாள் சந்திப்போம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆக்சிடென்டலா சந்திப்போம் நான் எதிர்பார்க்கல. அப்ப பீர் எடுத்து கொண்டாடிடுவோம். என்னது? என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கணேஷ் செலவுல ஒரு பிக் பார்ட்டி வச்சிடலாம்னு சொன்னேம்மா. பாவம் கணேஷ், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இந்த வண்டி கூட உங்களோடதுன்னு தான் சொன்னா. ஓ, பெட்ரோல் போட நான் தான் 300 ரூபாய் கொடுத்தேன். பாரு மச்சான், டபுள் மீட்டர் அடிக்கிறான்டா அந்த பிஸ்னாரி. யாரு? ஏய் மச்சான், உங்க அம்மா ஃபோன் பண்றாங்கடா. என்னவா பேசு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம்ப்பா. டேய், உங்க அப்பா பேசுறாரா? அப்பா சொல்லுங்கப்பா. என்ன காரியம்டா செஞ்சிருக்க? கோபி விளையாடுவதற்கு பொம்மைகள் இல்லை, அதற்கு பதிலாக இளம் பெண்கள்தான். அந்தரங்க விளையாட்டில் அனுமதியின்றி களம் காண்பவன், அதற்கு பயிற்சி கொடுத்து தயாராக நண்பர்கள். அவனால் கலங்கப்பட்ட முதல் பெண் தப்பிக்கவில்லை. அவன் வாழ்க்கையில் வந்த கடைசி பெண் அவனிடமிருந்து தப்பித்து விட்டாள். அவனை தப்பிக்க வைத்தது ஒரு அமானுஷ சக்தி. அந்த அமானுஷ சக்தி எது? யார்? ஒரு பெண் கலங்கப்பட்டு விட்டால் அவளை சுற்றிய சமூகமே கலங்கப்பட்டுவிடும். ஒரு ஆண் கலங்கப்பட்டால் அவனை பெற்றவள் மட்டுமே கலக்கம் கொள்வாள். பெற்றது ஒரு பிள்ளை, அவன் கலங்கப்பட்டு விட்டானே என்று கலங்குகிறது ஒரு தாயின் மனம். பெற்றது ஒரு பிள்ளை, அவன் கலங்கப்பட்டாலும் காப்பாற்றியாக வேண்டும் என்று துடிக்கிறது ஒரு தந்தையின் மனம். தந்தையின் எண்ணம் பலித்தாக வேண்டும். எந்த தவறிலிருந்து தப்பிக்கவும் ஒரு விலை இருக்கத்தான் செய்கிறது. இங்கு கோபியின் தவறுக்கு என்ன விலை? வாருங்கள் பார்க்கலாம். எதையும் புரியாம தானே செஞ்சு தொலைச்சிருக்க. நல்லா என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. அப்ப நான் என்ன பண்ணப்பா? என்ன பண்ணனியா? அந்த கர்மத்தை வேற நான் சொல்லணுமா? இந்த உலகமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கடா. நம்மள சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் காரி துப்புறானுங்க. வேற எவனாவது பண்ணதை நான் பண்ணதா சொல்லி நியூஸ் போட்டிருப்பான்ப்பா. டேய், டிவி பாருடா. எவனோ பண்ணிருந்தா ஓ மோகன் ஏன்டா அதுல வருது? உன் போன் போலீஸ்ல மாட்டி இருக்கு. இப்ப நான் உனக்கு போன் பண்ணா உன் போன் அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுக்கிறாரு. சிரிக்கிறாரா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. நீ தான் இத பண்ணிருக்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவன் தெளிவா சொல்லிருக்கான்டா. தப்பு பண்றது பெருசு இல்ல, தடயம் இல்லாம பண்ணணும். 33 வருஷமான அரசியல் இருக்கண்டா. அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் நான் ஆளுங்களை வச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நான் எந்த கேஸ்லயும் மாட்டினதில்லடா. நீ என்னடா நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரே நாள்ல உலகம் பூரா சிரிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க. பெருமாள் தனியா சிக்கனா கேட்டு பாரு. தப்பு பண்ணணும், சாட்சி இல்லாம தப்பு பண்ணணும். சாட்சி இருந்தா அழிச்சிடணும். இப்படி மாட்டி ஊர் பூரா பாக்குற மாதிரி பண்ணிட்டியாடா. போன் அவ கொண்டு போற அளவுக்கு நீ அசால்ட்டா இருந்திருக்கல. அப்பா, டேய், ஏன்டா பயப்படுற? தைரியமா இருக்கணும். அப்பா நான் இருக்கேன். கோவக்காரனா இருந்துடலாம்டா, ஆனா கோழையா இருந்துடக்கூடாது. நான் பார்க்காத கொலையா, நான் பார்க்காத கேஸா, நான் செய்யாத தப்பா? எத்தனை கிரைமை தாண்டி வந்திருப்பேன் உங்க அப்பன். ஆனா எதுலயும் நான் மாட்டினது இல்லடா. ஒரு கேஸ் கூட என் பேர்ல இல்ல. முதல்ல இங்க இருக்காதீங்க. பெருமாளுக்கு போன போடு. அவன் எங்க இருக்க சொல்றானோ அங்க போயிருங்க, சரியா? ஓகே, சரிப்பா சரிப்பா. நீ எங்க தங்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பெருமாள் பார்த்து பாரு. முதல்ல செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சிம் கார்டை தூக்கி வீசு. மத்ததுல நான் பாத்துக்கிறேன். உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. தைரியமா இரு. ஓகே ஓகே. என்ன மச்சான்? இவ ஆள் தப்பிச்சு போனால, என் போனை வேற எடுத்துட்டு போனால, போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லி எவிடன்ஸா போனை கொடுத்துட்டான். இப்ப டிவில நியூஸ் போயிட்டு இருக்கு.
கணேஷ், நீ மாலினியை கூட்டி போய் வீட்டுல விட்டுட்டு சீக்கிரமா வா போ. எங்கடா? முதல்ல போடா. கோயில் குளத்து பக்கத்துல நிக்கிறேன். பைக்கை உன் வீட்டுல விட்டுட்டு சீக்கிரம் வா. வேற யாருக்கிட்டையும் பேசாத, சரியா? டேய் மச்சான், என்னடா மேட்ரு? சீக்கிரம் போடா. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் மச்சான். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் நம்ம யாரும் தெரியாத இடத்துக்கு இங்க இருந்து போயிடலாம், சரியா? கோபி செய்த தவறுகளுக்கு உடந்தையாக மணி, ராம், கணேஷ் தான் சிக்கிய சிக்கலில் இவர்களும் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இனி காவல்துறைக்கு யார் சிக்கினாலும் அவர்கள் கோபிக்கு எதிரான தடயங்கள் தான். என்ன செய்வது? தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் கலியுகத்தில் இருப்பவனுக்கு ஒரு விதி, இல்லாதவனுக்கு ஒரு விதியா? சுயத்தை இழந்தவன் தடயத்தை வெற்றிச் செல்வான். கோபியின் விளையாட்டில் ஒரு பெண் மிகப்பெரிய தடயத்தை எடுத்துக்கொண்டு தப்பித்து விட்டாள். அந்த தடயம் அவனது கைபேசி. கைபேசியின் ரகசியங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு படையலாக்கப்பட்டு விட்டது. விலை பேசிய அரசியல்வாதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் கோபியும் தண்டபாணியும். அவர்களது நம்பிக்கை என்னவாகும்? வாருங்கள் பார்க்கலாம். யாருன்னு பாடுறா? டேய் பெருமாள் அண்ணாடா. குடுறா. தம்பி, இந்த நம்பர் யாருதுப்பா? அண்ணா, ராமுதுண்ணா. டிவில காரி காரி துப்புறாங்க. உங்க போட்டோ டிவில எல்லா நியூஸ் சேனலுக்கும் போயிருச்சு. நீங்க ஊட்டி கோத்தகிரி பங்களால போய் இருங்க. கோத்தகிரியில கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற பெரியவர்கிட்ட எல்லா டீடைலும் கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிருங்க. அதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா சொல்லி ஏசி எதையும் கேட்க மாட்டேங்கிறான் தம்பி. நியூஸ் உலகம் பூரா பரவிடுச்சு. போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணியே தீர்வுன்னு ஒத்த கால்ல நிக்குது. மத்த எல்லா காரியத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நேரம் போன்ல பேச முடியாது. நான் கட் பண்றேன். என்ன மச்சான்? மணி, நீ என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாரு. வேற எவனாவது எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவிடன்ஸை மறைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ கோத்தகிரி வந்துரு, சரியா? முடிஞ்சா புது செல்போனு சிம் கார்டு வாங்கிக்க. டேய், இப்ப என் பேர்ல வாங்கினா சிக்கிருவோண்டா. எல்லாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்டா. என்ன பண்ணலாம்? சரி, அப்ப வேண்டாம். பெருமாள் அண்ணனே பார்த்து பாரு. நீ பத்திரமா வந்து சேரு. என்ன? அப்படியா? நான் கணேசை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். வா, உன்னை ட்ராப் பண்றேன். வா. வா மச்சான், சீக்கிரம் சீக்கிரம்டா. டேய், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. யாருக்கும் படக்கூடாது. என்ன பண்றது? டேய், அப்பா சொன்னார டிவி நியூஸை பார்க்க சொல்லி. இப்போ என்ன பண்றது? நெட்ல பார்க்கலாமாடா? என்ன ஈஸியா உள்ள அனுப்பிடலான்னு பாக்குறியா? ஃபுல்லா நம்மளை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கடா. நெட்ல பார்க்கலாங்கிற? டேய், எஃப்எம் ஆன் பண்றா. மக்களே வணக்கம், நான் உங்க ஆர்ஜே வினோத். டெய்லி நம்ம சுட சுட வட நிகழ்ச்சியில ஹாட்டா பதற வைக்கிற பரபரப்பான உண்மை சம்பவங்களை முன் வச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் ஊர் பேச்சு, உலக பேச்சு, கிரிக்கெட், அடிதடி, பக்கத்து வீட்டு சண்டை, கொலா சண்டைன்னு சுத்தி சுத்தி தூர்வாரிட்டு வந்தாலும் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி மனசாட்சியை முன் வச்சு உண்மையை மட்டுமே பேச போறோம். அது என்னன்னா, நம்ம வீட்டு புள்ள மாணவி மோனிகா தான். நம்ம ஊரோட மிக முக்கிய புள்ளியான அரசியல் தலைவர் தண்டபாணியின் மகன் கோபி அவர்களும் அவரது அல்லக்கை நண்பர்கள் ராம், கணேஷ், மணி ஆகியோர் உட்பட இன்னும் சில பேர் கொண்ட கும்பல் ரொம்ப கேவலமான, பார்த்த உடனே வெற்றிலாங்கிற மனநிலைக்கு ஆக்ரோஷமா நம்மள ஆளாக்கி இருக்காங்க. கோபியின் நண்பன் ராம் பிரபல தனியார் கல்லூரி மாணவி நம்ம மோனிகாவை சமூக வலைத்தளங்கள்ல பேஸ்புக்ல பேசி மயக்கி காதலை காட்டி பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணி அவரது நண்பனான கோபிக்கு இரையாக்கி இருக்காங்க. அந்த பொண்ணு அழகா கோபியோட மொபைல அபேஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கு. போலீஸ் அந்த மொபைல ஆராய்ச்சி இவனுங்களோட லீலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு பெண் கோபியின் வக்ரபுத்திக்கு பலியாகி விடுகிறாள். அவளை காப்பாற்ற ஒரு ஆத்மா வழிநடத்தி செல்கிறது. கோபியிடம் இன்னொரு பெண் பலியாக கூடாது என்ற எண்ணம் அந்த நல்ல ஆத்மாவிற்கு. தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இங்கு கோபி என்ன தண்டனையை அனுபவிக்கப் போகிறான்? பொறுத்திருங்கள் நாளை வரை.